24 years old, நான் 24 வயதாக இருக்கும் பொழுது God had tested me through different circumstances. தேவன் பல்வேறு சூழ்நிலைகளில் என்னை சோதித்து பார்த்தார். On the streets, தெருக்களிலே, in the ship, கப்பலுக்குள்ளே, in the naval office. கப்பற்படை அதிகாரிகளுடைய அலுவலகத்துக்குள்ளே. Will he stand up for me even if he's going to lose his job? தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி எனக்காக சாட்சியாக நிற்பானா? Will he stand up for me when people make fun of him? மக்கள் உன்னை கேலி செய்யும் பொழுது எனக்காக நிற்பானா? He deserves to be my servant. அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக இந்த ஊழியக்காரனாக இருக்க தகுதி பெற்றவன். I was humbled. அந்த நேரத்தில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன். I joined the navy to become the admiral of the navy. கப்பற்படையிலே அட்மிரலாய் மாறுவதற்காக அந்த லக்கோடு கூட நான் அதிலே சேர்ந்தேன். God promoted me above all of that. ஆனால் அதை காட்டிலும் மேலாக தேவன் என்னை உயர்த்தி விட்டார். And he made me a servant 50 years ago. 50 ஆண்டுகள் முன்பதாக என்னை ஒரு ஊழியனாய் மாற்றினார். It's been the most exciting 50 years of my life. என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பரவசமூட்டக்கூடிய 50 ஆண்டுகள். I cannot number the thousands and thousands of people that God has used my weak words to help and bless. என்னுடைய பலவீனமான வார்த்தைகள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நான் எண்ணி பார்க்கிறேன். Number of people who have been saved from suicide. அநேக மக்கள் தற்கொலை செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். Marriages that have been saved from divorce. விவாகரத்து செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். Demon possessed people delivered from demons. பிசாசு பிடித்தவர்கள் பிசாசிலிருந்து விடுதலையானார்கள். Sick people healed of sicknesses. வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். I said, Lord, what's the use of 3-4 stripes on my shoulder? That's not what I want to live for. ஆண்டவரே, தோள்பட்டையில் இருக்கக்கூடிய 3-4 பட்டைகள் அது எதற்கு ஆண்டவரே? Do you know that God's got a plan for your life? உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களை சோதித்து பார்ப்பார். Whether you're upright in the small little things. சிறு சிறு காரியங்களிலே நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருக்கீர்கள் என்று பார்ப்பார். Whether you're ashamed of Jesus in your place of work. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே இயேசுவை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா என்று பார்ப்பார். I'm not saying you should go and give tracts to everybody in your office. உங்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் போய் துண்டு பிரதி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. I'm not saying that you should witness or stand in the office and start shouting and messing. நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து சத்தம் போட்டு இயேசுவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. I'm saying everybody in your office must know that you're a different type of Christian from the regular type of Christian. சாதாரண கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்த கிறிஸ்தவர் வித்தியாசமான கிறிஸ்தவர் என்று உங்கள் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். I didn't go around. I was not permitted in the office to go around witnessing to others. அலுவலகத்திலே மற்ற எல்லாருக்கும் போய் சாட்சி சொல்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. But people saw that I did my work uprightly. ஆனால் என்னுடைய வேலை நேர்மையாய் செய்தேன் என்பதை மக்கள் பார்த்தார்கள். People saw that I did not drink and gamble like the others. மற்றவர்களைப் போல நான் குடித்துவிட்டு சூதாடவில்லை என்பதை மக்கள் பார்த்தார்கள். I keep a Bible on my table. என்னுடைய வேஞ்சியில் எப்பொழுதும் வேதாகமத்தை வைத்திருப்பேன். Nobody can stop me from that. அதிலிருந்து யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. Everybody knew I was a different type of Christian. எல்லாரும் நான் வித்தியாசமான கிறிஸ்தவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். Who's going to stop you from that? உங்களை யார் அதை நிறுத்த முடியும்? You can be ashamed of Jesus. நீங்கள் இயேசுவை குறித்து வெட்கப்பட முடியும். That's why you don't do that. ஆகவே தான் நீங்கள் அதை செய்வதில்லை. I know in India, இந்தியாவிலே some Christians are ashamed to be known as Christians. They may not get a promotion from their Hindu bosses. கிறிஸ்துவன் என்று சொன்னால் வேலை உயர்வு கிடைக்காமல் போய்விடுமோ, ஏனென்றால் என்னுடைய மேலதிகாரி ஒரு இந்துவாக இருக்கிறார் என்று பயப்படுகிறார்கள். When God called me, he gave me a specific task. என்னை தேவன் அழைத்த பொழுது எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை கொடுத்தார். I had been prepared for it by studying the Bible for so many years. நான் அநேக ஆண்டுகளாக வேதத்தை வாசித்து படித்துக் கொண்டிருந்தேன். All the knowledge of the Bible I have today, I learned in my first 7 years of being a Christian. இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய வேத அறிவெல்லாம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பத்தில் 7 ஆண்டுகள் படித்தேன். அதுதான். God said, I'm calling you to teach my word to my people. மக்களுக்கு என்னுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். But before you do that, அதை செய்வதற்கு முன்பதாக you must listen to what other preachers are preaching. மற்ற பிரசங்கியார்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நீ கேட்க வேண்டும். On cassettes, those days only cassettes were there. அந்த நாட்களிலே கேசட் ஒளிநாடா தான் இருக்கும். On the radio, ரேடியோவிலே there was no television preaching those years. அந்த நாட்களிலே டிவியிலே பிரசங்கியார்கள் இல்லை. Listen to what people are preaching. மக்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை கவனித்து கேள். Read the books they are writing. அவர் எழுதக்கூடிய புத்தகங்களில் என்ன எழுதுகிறார்கள் என்று பார். I did all that. நான் அதெல்லாம் செய்தேன். And then the Lord said, அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், the things that people are not preaching, I want you to preach. மக்கள் எதை பிரசங்கிக்கவில்லையோ அதை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Which are in the Bible. வேதத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள். To use an illustration, ஒரு விளக்கத்தை பயன்படுத்தினால், particularly New Testament. குறிப்பாக புதிய ஏற்பாடு. I saw the New Testament as an illustration of a big jigsaw puzzle, which is the face of Jesus. புதிய ஏற்பாட்டை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த ஜிக்ஸா பசில் என்றதான விளையாட்டு இருக்குமே, அது இயேசு கிறிஸ்துவின் முகத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு பசிலை போல இருக்கிறது. Small pieces, you put them all together, you see the face of Jesus. சிறு சிறு துண்டுகளை அதற்கு ஏற்ற இடத்தில் நீங்கள் இணைத்து பார்த்தால் கடைசியாக இயேசுவின் முகம் வந்துவிடும். So if a lot of pieces are missing, you don't know whose face this is. அநேக துண்டுகள் அங்கே இல்லை என்று சொன்னால் அது யாருடைய முகம் என்றே அடையாளம் தெரியாமல் போய்விடும். Eyes and nose and all are not there. அங்கே மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, just the hair. முடி இருக்கிறது. You don't know who it is. அது யாருன்றே தெரியாது சரியாக. So that's the way Christ was being preached. இப்படிதான் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். Preaching forgiveness of sins.
பாவ மன்னிப்பை He பிரசங்கிக்கிறார். can heal your diseases. வியாதிகளை He குணமாக்குவார். can give you a job. வேலை தருவார். But the most important parts of the face. ஆனால் முகத்தில் உள்ள முக்கியமான பகுதிகள், You know, if you just cover this much of your face, nobody will know who you are. உங்களுடைய முகம் இது மட்டும் வரையப்பட்டிருந்தது என்று சொன்னால் அல்லது நீங்கள் மூடிக்கொண்டால் யாருமே நீங்கள் யாருமே கண்டுபிடிக்க Less முடியாது. than half. Even if you cover your eyes, it's very difficult to identify people. உங்களுடைய கண்களை மட்டும் மூடிக்கொண்டாலே நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டமாகிவிடும். Well, people are not being given a real picture of Jesus. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்து என்ற உண்மையான தத்ரூபத்தை மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. The Lord said, "You preach what others are not preaching." மற்றவர் பிரசங்கிக்காத காரியங்களை நீ பிரசங்க என்று சொன்னார். So that's what God called me to do. அதைத்தான் செய்ய முடியாது தேவன் அழைத்திருக்கிறார். So I studied the scriptures. ஆக நான் வேதத்தை And வாசித்திருக்கிறேன். I found on the first page of the New Testament, people are not preaching what is written there. புதிய ஏற்பாட்டிலே முதல் பக்கத்தில் உள்ள காரியங்களே மக்கள் பிரசங்கிக்கவில்லை என்பதை பார்த்தேன். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். You've all read Matthew's Gospel. எல்லாரும் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்திருக்கிறீர்கள். What is the first promise in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் என்ன? முதல் The வாக்குத்தத்தம். old covenant promises were, I'll give you money, I'll give you health, I'll give you a land. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், நிலத்தை தருவேன், விளைச்சலை தருவேன். Because Israel was promised a kingdom on earth. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம். John the Baptist came preaching the kingdom of heaven. ஆனால் யோவான் ஸ்நானனோ பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார். Now Jesus is coming, who is going to open the kingdom of heaven. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை திறக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். Where your blessings will not be earthly but heavenly. இனிமேல் உங்களுடைய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோகத்தின் ஆசீர்வாதம். The first promise in the New Testament is வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் Matthew 1:21. மத்தேயு 1:21. The angel told Joseph, அந்த தூதன் யோசேப்பை பார்த்து "You சொன்னார், must call Mary's son's name Jesus." மரியாளுடைய குமாரன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And I'll tell you the meaning of that name. அவருடைய பெயரின் அர்த்தத்தை Matthew சொல்கிறேன். 1:21. மத்தேயு Here is the 1:21. first promise in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் He will வாக்குத்தத்தம். save his people from their sins. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். If he'd only forgive, that is an Old Testament promise. பாவங்களை மட்டும் மன்னிப்பார் மட்டும் என்று இருந்தது என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம். Psalm 103. அது சங்கீதம் That's 103. not a new promise. அது புது ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் அல்ல. Save his people from their sins. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை You ரட்சிப்பார். know, supposing, let me use an illustration. ஒரு விளக்கத்தை பயன்படுத்துகிறேன். I like to think in pictures. நான் எப்பொழுதுமே சித்திரங்களாக It helps me தியானிக்க understand. விரும்புகிறேன். Jesus always spoke in pictures. இயேசு எப்பொழுதுமே உவமைகளாக பேசினார். Supposing outside my house, the construction people are digging a hole in the road, say 10 feet deep. என்னுடைய வீட்டுக்கு வெளியே அங்கே கட்டட பணி செய்கிறவர்கள் அங்கே அஸ்திவாரம் தோண்டி இருக்கிறார்கள். No, outside on the road. ரோட்ல சில குழிகளை வெட்டியிருக்கிறார்கள். Or any construction. அல்லது ஏதோ ஒரு கட்டுமான பணி. And I tell my son, don't go there. அங்கே போகாதே மகனே என்று என் மகனை பார்த்து They are சொல்கிறேன். digging a deep pit for a big building. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவதற்காக ஆழமான குழி தோண்டுகிறார்கள். You will fall in. நீ அதில் போனால் விழுந்து விடுவாய். And you know how 6-year-old children are. 6 வயது பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். They disobey. அவர்கள் கீழ்ப்படியாமல் போவார்கள். So he disobeys me. ஆகவே என்னுடைய மகன் கீழ்ப்படியாமல் போகிறான். And he falls into that pit. அவன் போகிறான், தவறி He cries out, "Daddy, Daddy!" விழுந்து விடுகிறான், குழிக்குள்ளாய் விழுந்து விடுகிறான். அப்பா அப்பா என்று கத்துகிறான். And he's in that pit, and I go to him and say, "Son, what happened?" அங்கே குழிக்குள்ளே அவன் இருந்து கத்துகிறான். நான் போய் எட்டி பார்த்து மகனே என்ன நடந்தது என்று கேட்கிறேன். "Dad, I'm sorry for disobeying you. அப்பா உங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், மன்னிச்சிருங்க. Please forgive me." தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. Okay, son, forgiven. மன்னித்து விட்டேன் மகனே. Goodbye. டாடா. Have I forgiven him? நான் மன்னித்து விட்டேனா? Yes. ஆ? Have I saved him? அவனை ரட்சித்தேனா? No. இல்லை. You see the difference between forgiveness and மன்னிப்புக்கும் saved? ரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீர்களா? Okay, let's apply that to Christian life. இப்பொழுது இதை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருத்துவோம். People say, "Jesus is my savior." இயேசுடைய ரட்சகர் என்று சொல்கிறார்கள். Really? உண்மையாலுமா? Has he saved you from your anger? உன்னை கோபத்திலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from lusting with your eyes? கண்களினால் இச்சிப்பதிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Have you saved you from an unforgiving spirit? மன்னிக்க முடியாத ஒரு ஆவியிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from the love of money? பணாசையிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from complaining in your house வீட்ல குறை சொல்வதிலிருந்து உங்களை ரட்சித்திருக்கிறாரா? when something goes wrong? ஏதாவது தவறு நடந்து விட்டால்? No. இல்லை. But but you say, ஆனால் சொல்லுகிறீர்கள், every time I sin, he forgives me. ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் அவர் என்னை When மன்னிக்கிறார். I get angry, I confess, he forgives me. கோபப்பட்டுட்டேன்னா மன்னிப்பு கேட்கிறேன், அவரை மன்னிக்கிறார். When I do something wrong, he forgives me. நான் தவறு செய்து விட்டால் மன்னிக்கிறார். Then call Jesus your forgiver, not your அப்படி என்றால் savior. இயேசுவை நீங்கள் ரட்சகர் என்று அழைக்க வேண்டாம், மன்னிக்கிறவர் என்று Don't மட்டும் say அழையுங்கள். Jesus is my savior because he has saved you from nothing. அவர் ஒன்றிலுமே உங்களை ரட்சிக்கவில்லை, ஆகவே இயேசுவை ரட்சகர் என்று அழைக்க வேண்டாம். Say Jesus my forgiver but not my savior. இயேசு என்னை மன்னிக்கிறவர், ஆனால் ரட்சிக்கிறவர் அல்ல. My one eye is open. ஒரு கண் திறந்து விட்டது, He forgives my sin. அவர் பாவங்களை மன்னிக்கிறார். But there are people who believe
ஆனால் இப்படி நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். not only forgive me, you can save me. அவர் என்னை மன்னிப்பது மட்டுமல்ல, என்னை ரட்சிக்கிறவனும் கூட. According to your faith be it unto you. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. Do you believe Jesus can save you from pornography? Watching pornography? போர்னோகிராஃபி என்ற சொல்லுகிற ஆபாச படங்களை பார்ப்பதிலிருந்து தேவன் உங்களை ரட்சிப்பாரா, விடுதலையாக்குவாரா? Do you know that 50% of men in almost every single church, sometimes 70%, are slaves to pornography? உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் புள்ளியல், ஒவ்வொரு சபையில இருக்கக்கூடிய 50% மேலானவர்கள், சில சபையில 70% அவர்கள் ஆபாச படத்திற்கு கம்ப்யூட்டரில் பார்க்கும் பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். Look so holy. பார்ப்பதற்கு பரிசுத்தவானை போல காட்சியளிக்கிறார்கள். Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே They confess it. அறிக்கை செய்கிறார்கள். They got one eye open, definitely. ஒரு கண் திறந்து விட்டது கண்டிப்பாக. But they have never known saving. ஆனால் ரட்சிப்பு என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். First promise of the New Testament. வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் வாக்குத்தத்தம், Save his people from their அவர் sins. தமது ஜனங்களின் பாவங்களை அவர்களை ரட்சிக்கிறவர். Not you will save yourself. That is yoga and other non-Christian religions. நீங்களே உங்களை ரட்சித்துக் கொள்வீர்கள் என்றல்ல, அது யோகாவும் கிறிஸ்துவ அல்லாத மதம். You know, grit your teeth and do yoga and you'll overcome anger. பல்லை கடித்துக் கொள்ளுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகாவின் மூலமாக கோபத்தை மேற்கொள்ள முடியும். Where will you overcome it? எங்கே மேற்கொள்வீர்கள்? Coming out of your mouth. வாயில் வெளியே வருவதை தான் நீங்கள் தடுக்க முடியும். Boiling with anger against the other. ஆனால் இருதயமானது இன்னொரு மனிதன் மேல் இருக்க கோபத்தினாலே பொங்குகிறது. That's not salvation. அது ரட்சிப்பு அல்ல. That's like keeping all the snakes inside your house, not letting them come out. வீட்டுக்குள்ள எல்லா பாம்பையும் அடைத்து வைத்திருக்கிறது, வெளியே வராமல் தடுக்கிறது. People never see there are any snakes in your house. உங்க வீட்டுக்கு வருகிறவர்கள் யாரும் பாம்பையை பார்ப்பதில்லை. The place is full of snakes. ஆனால் வீடு பாம்பினால் நிறைந்திருக்கிறது. That's not salvation. அது ரட்சிப்பு அல்ல. Don't think by controlling your mouth and doing yoga you overcome anger. வாயை கட்டுப்படுத்துவதனாலயோ அல்லது யோகாவினாலயோ நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். Anger is in the heart. கோபம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. If you grit your teeth, good. பல்லை கடித்தால் நல்லதுதான். At least you won't have a fight at home. குடும்பத்திலே குறைந்தபட்சம் சண்டை வராமல் But இருக்கும். you're not saved. ஆனால் ரட்சிக்கப்படவில்லை கோபத்திலிருந்து. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, the devil has robbed you of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து உங்களை சாத்தான் வஞ்சித்து விட்டான். And the most important part of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தின் முக்கியமான பங்கு, Supposing your father was a billionaire. உங்களுடைய அப்பா ஒரு கோடீஸ்வரன் என்று வைத்துக் கொள்வோம், பில்லியனர். And he had so many properties, accounts in different banks. பல வங்கிகளிலே அவருக்கு பணம் இருக்கிறது. And you're his only child. நீங்கள் தான் ஒரே மகன். And he's written a will with all details. அங்கே எல்லா விளக்கத்தோடு கூட எந்தெந்த வங்கி என்று சொல்லி அவர் உயில் எழுதி வைத்திருக்கிறார். Everything for you. எல்லாமே உனக்காகத்தான். And he dies. அவர் மரித்து விட்டார். Would you be careful to find out every bank where your dad's money is? உங்களுடைய அப்பாவுடைய பணம் எந்தெந்த வங்கியில் இருக்கிறது என்று எல்லா வங்கிகளையும் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் கருத்துள்ளவராக Which all இருக்கிறீர்களா? streets his property is? எந்தெந்த தெருவிலே என்னுடைய அப்பாவுக்கு சொத்து இருக்கிறது? Will you allow a crooked lawyer to cheat you of your inheritance? ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் உங்களை இந்த சொத்திலிருந்து அபகரித்து உங்களை ஏமாற்றுவதற்கு அனுமதிப்பீர்களா? You will not. நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். When it comes to money, boy, oh boy, we are very careful to get our inheritance. பணம் என்று மட்டும் வரும்பொழுது நாம் நம்முடைய சுதந்திரத்தையும் சொத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கிறோம். But something more important than money, பணத்தை காட்டிலும் அதிக முக்கியமான ஒன்று, which Jesus came to give. இயேசு கொடுக்க வந்தார். We allow the devil to steal most of it. அதில் அதிகபட்சமான காரியத்தை பிசாசு திருடி விடுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம். We live like spiritual beggars. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிச்சைக்காரர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Live on $100 a month when there are billions lying as in your inheritance. உங்களுடைய சொத்தாக சுதந்திரமாக $100,000 இருக்கும் பொழுது, பில்லியன் கணக்கான டாலர் இருக்கும் பொழுது நீங்கள் மாதம் $100 வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். This is spiritually speaking the condition of most believers. ஆவிக்குரிய ரீதியில் இதுதான் அநேக விசுவாசிகளுடைய நிலைமையா இருக்கிறது. It was my condition in the early years of my Christian life. என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை அப்படித்தான் இருந்தது. Because I never had a teacher or a prophet to tell me the truth. சத்தியத்தை சொல்வதற்கு எனக்கென்று ஒரு போதகரோ அல்லது தீர்க்கதரிசி இல்லாமல் இருந்தார்கள். So I had to find it from the scriptures. ஆகவே நானே வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக It இருந்தது. changed my life. அதன் வாழ்க்கை மாற்றியது. Not what I accomplished by gritting my teeth and determination. பல்லை கடித்துக் கொண்டோ அல்லது உறுதியான தீர்மானத்தை எடுத்தோ நான் இதை சாதித்தேன் என்பது அல்ல, But my believing. ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் மூலம். Just like for forgiveness. மன்னிப்புக்கு எப்படி நான் விசுவாசித்தேனோ, One who opened my one eye was the one who opened my other eye also. ஒரு கண்ணை திறந்தவர் இன்னொரு கண்ணையும் திறப்பார். I didn't get one eye opened by eye exercises. நான் கண்களை பயிற்சி கொடுத்த நிமித்தமாய் ஒரு கண் திறக்கப்படவில்லை, It was by faith. விசுவாசத்தினாலே. The other eye was also opened by faith. மற்ற கண்ணும் கூட விசுவாசத்தினால தான் திறக்கப்பட்டது. He forgave me, he did it all. என்னை மன்னிக்கும் பொழுது அவரே அதை மன்னித்தார். He saved me from sin, he did it all. பாவத்திலிருந்து ரட்சித்ததும் அவரே தான் எல்லாவற்றையும் செய்தார். I could never do anything to get even one sin of mine forgiven. என்னுடைய ஒரு பாவம் கூட, ஒரே ஒரு பாவமாகிலும் மன்னிக்கப்படுவதற்கு கூட நான் இந்த சிரத்தை எடுக்கவில்லை. You know that.
உங்களுக்கு அது No தெரியும். pilgrimage, no money, no nothing could get even one sin of mine forgiven. புனித யாத்திரை செய்வதனாலயோ எவ்வளவு பணமோ ஒரு பாவத்தை கூட மன்னிக்காது. Jesus had to do it all. இயேசு எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதா He இருந்தது. paid the full price on Calvary. கல்வாரியிலே முழு விலை கரைத்தையும் அவர் செலுத்தினார். And all I had to do is say, Lord, I'm a sinner. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி. I can't confess all my sins because there are so many millions of them. என் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய முடியாது ஏனென்றால் மில்லியன் கணக்கான பாவங்கள் But I இருக்கு. acknowledge it. ஆனால் நான் I'm ஒத்துக்கொள்கிறேன். a sinner. நான் ஒரு பாவி. Like the thief on the cross. அந்த சிலுவையிலே தொங்கிய கள்ளனை போல நான் குற்றவாளி. Forgiveness is immediate. மன்னிப்பு உடனடியாக வந்துவிடும். Like the song we sing, nothing in my hand I bring. நான் வெறுங்கையாய் வந்தேன், ஒன்றை நான் வரும்போது கொண்டு வரவில்லை. Simply to thy cross I cling. நான் எளிமையாக சிலுவையை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்ற That's பாடல். how I got forgiveness. இப்படித்தான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். I didn't light any candles or go on any pilgrimage. நான் மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கவோ அல்லது புனித யாத்திரை செல்லவோ இல்லை. I didn't pay any tithe to get my forgiveness. என்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தசமாக கொடுக்கவில்லை. No money loving pastor could deceive me. எந்த ஒரு பணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரும் என்னை ஏமாற்ற முடியவில்லை. Forgiveness was free. மன்னிப்பு இலவசமானது. On the cross. கல்வாரி I சிலுவையில் accepted it. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். My one eye was open. என் ஒரு கண் Then திறக்கப்பட்டது. I discovered அதன் பிறகு that கண்டுபிடித்தேன் Jesus not only forgives, he saves. இயேசு மன்னிப்பது மட்டுமல்ல அவர் ரட்சிக்கிறார். I said, Lord, you who opened one eye, you can open the other one too. ஆண்டவரே ஒரு கண்ணை திறந்தவர் இன்னொரு கண்ணை திறக்க முடியும். And the question was the same. கேள்வி இதேதான். Do you believe that I can do this for you? இதை உனக்கு செய்ய நான் வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? You remember how you believed that I could forgive your sin? உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேன் என்பதை எப்படி நீ விசுவாசித்தாய்? You எனக்கு ஞாபகம் believe that I இருக்கிறதா? can save you from your sin? இப்பொழுது உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும் என்ற விசுவாசம் இருக்கிறதா? I said, yes, Lord. ஆமாண்டவரே.